என்னடா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து லைக் வீமின் குப்து தான் கொஞ்ச நாளாகவே போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதை மட்டும்தான் போடலாம் அப்படின்ட்டு வந்து நான் இருந்தேன். பட் லைக் வந்து ஜியோப்து ரொம்பவே கம்மியாக தானே போட்டிருக்கோம். இது வரைக்கும் எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஜியோப்து கம்மியாக தானே போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஏன் ஜியோப்து போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சன்ஷைன் மாமா ஒன் ஷாட்டு தான். அண்ட் வந்து லைக் என்ன சொல்கிறது வந்து என்னோடய டெலகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் நான் போடுவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடியும் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெலகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாதும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லைக் ஒரு 4 days முன்னாடி என்கிட்ட சொன்னிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதை வந்து என்னால் வந்து போட முடியும். நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி என்கிட்ட சொல்லாதீங்க, ஓகேவாட? ஃபிக்ஸி டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சன்ஷைன் மாமா ஜியோப்து தான், ஒன் ஷாட்டு தான். ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் யார் காட்டுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறோம். ஸோ ஐஷு தான் காட்டுறோம். இல்லை வேண்டாம், ஒயன் அதாவது நீங்களுன்ட்டே வச்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் கேட்குறீங்கோ அவங்களுக்கு தான் இது. அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனுக்கு போயிருங்க. இமேஜினேஷனில் மட்டும் இது இருக்கட்டும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட தாங்க, அதாவது உங்களோட சைட்லேருந்து தான் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப 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 கோவமாக வந்து உங்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் கோவம் அப்படின்னா வந்து ஜேஹோப் உங்களை வந்து டேட் கொட்டு போகிறேன், ஜாலியாக இந்த டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். பட் ஆனால் அவர் வந்து மறந்துட்டார். ஏன் அப்படின்னா அவர் வந்து லைக் அவர் போகலாம் அப்படின்ட்டுலாம் தான் ரெடி ஆகியிருந்திருப்பார். பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸான நம்ம ஜேஓபி நம்ஜுனா வந்து அவரை இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால் வந்து அவர் இழுத்துட்டு போனதுனால இவங்க வந்து நம்ம ஹோபி சன்ஷைன் மறந்து போயிட்டாரு. உங்களுக்கு செம்ம கோவமாகுது. நீங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு நம்ம இந்த பிளேஸ்லேருந்து நம்ம டேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, 3 hours ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லைக் அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு 5 hours 5-6 hours வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் வரவே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, ஹர்ட் ஆகுது. எல்லாருமே அங்கே உட்காந்துருந்து எல்லாருமே உங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. லைக் ஜேயோப் எப்போவுமே இதுதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. லைக் கோவமாக அங்கேருந்து லைக் டிஎஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போய் உங்கள் ரூமில் தான் அவ்வளோ கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவ்வளோ கோவமாக இருந்தாலும் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வழிஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா எப்போ டேட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து வர்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து நான் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறணும், அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளார வருது. உங்களால் சுத்தமாக வந்து இதுக்கு மேலே என்னால் இதை பண்ணவே முடியாது, பேசாமல் இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிவு எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஜேஹோப்க்கு நீங்கள் கால் பண்ணுறதை நிறுத்திடுறீங்க. மெசேஜ் இல்லை, பிளாக் பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பா அம்மாவா நீங்களும் காலேஜெல்லாம் முடிச்சிட்டிங்க, ஒர்க் தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. பட் சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருந்துருப்பாங்க. ரொம்ப நாளாக வந்து உங்கள் வீட்லேயும் வந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, இல்லை நான் வந்து ஹோபி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி அப்படியே இருந்தால் அவன் வீட்டிலேருந்து வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸும் சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களும் சொல்லியிருந்திருப்பீங்க ஜேப் கிட்ட. சரி சரி சரின்னு மட்டும் மண்டையை தான் ஆட்டுறதை தவிர அவர் வந்து அதுக்கு எடுத்த ஸ்டெப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப மந்த்ஸாக வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து அவனும் உனக்கு வேணும், அவன் வந்து நீ வேணும்னு நினச்சோன்னா உன் வீட்டில் வந்து பேச சொல்லு நிறைய தடவை சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் ஜெயோப் கிட்டே எவ்வளவோ சொல்லியிருந்துருவீங்க. பட் ஆனால் ஜெயோப் வந்து சுத்தமாக அது வந்து லைக் என்ன எப்படியா இருந்தால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் அவர் விட்டுருந்துருப்பார். உங்களுக்கு இதுக்கு மேலே பொறுக்கிற அந்த
தாட்டே இல்ல. நீங்க நேரா வந்து உங்களோட முடிவ எடுத்துட்டு நீங்க கீழ வரீங்க. உங்க அப்பா, அம்மா அண்ட் பிரதர், நீங்க வந்து எந்த ஐடியில பிரதரா நினைக்கிறீங்களோ அவங்கள பிரதர்ஸா வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து பிரதரு, 2 பிரதர்ஸு, உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ் வேணுமோ அத்தனை பிரதர்ஸ் வச்சுக்கோங்க. யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் பிரதர்ஸா வச்சுக்கோங்க. ஸோ பிரதர் 1 பிரதர் 2ன்னு நான் சொல்றேன். எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வந்து சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் வரீங்க. வந்து எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்து 4 பேருமே. அப்பா, அம்மா, ம், சொல்லு, என்னாச்சு? ஜேப் கிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? எப்போ வராங்களா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா, நீங்கள் மாப்பிள்ளை பாருங்க, நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. உங்கள் பிரதர் 1 தான். ஏய், என்னடி சொல்கிற? நீ தான் ஜெயோபை தவிர வேறு யாருமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்னடி ஆச்சு? நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பிரதர் 2, இந்த முடிவுலேருந்து நீ மாற மாட்டல்ல? ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நல்லா யோசித்து டைம் எடுத்து அதுக்கப்புறமும் நீ இதுலேயே இருந்தேன்னா நாங்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு உங்கள் செகண்ட் பிரதர் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வந்து நான் போய் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனால் அவன் எதுவுமே பண்ணுறதா தெரியல. இதுக்கப்புறமும் என்னால் முடியாது. அப்பா, நீங்கள் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ நான் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ உங்க அம்மா தான், என்னது இது இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா, நம்ம இப்போ என்ன பண்றது? பார்க்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு வந்து உங்க அம்மா சொல்றாங்க. உங்க பிரதர் 1 தான். சரி, ஒரு 2 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறமா அவளோட முடிவில் அதாவது அவ மாத்தாமையே இருந்தா அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதை விட வேண்டாம். அவளே வந்து சொல்லியிருக்கா, ஒரு 2 நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் வந்து அவள் வந்து இல்லை, நான் வந்து ஜெயப கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னானா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, அவள் எதுவுமே வந்து சொல்லலை அப்படின்னா நம்ம மாப்பிள்ளையை பார்த்துடலாம் அப்படின்னு வந்து உங்கள் பிரதர் 1 சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி 2 டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜெயோபா எப்போவுமே வந்து ஜேபு கால் பண்ண மெசேஜ்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் தான் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது, மெசேஜ் எதாக இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணுவீங்க. 2 டேஸ் ஆச்சு. நீங்கள் வந்து பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ணியும் பார்ப்பீங்க. ஏதாவது அவன் கால் பண்ணுவானா, மெசேஜ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. எவ்வளவோ மெசேஜ்க்கு அப்புறமா சிம்பிளாக ஒரு ரிப்ளை தான் நம்ம ஜேப் கொடுப்பாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு டெலீட்டே பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நீங்கள் ரூமை விட்டு வெளியிலேயே வரவே இல்லை, ரூம்லேயே தான் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் வந்து உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறது, நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 2 டேஸ் கழித்து நீங்கள் இப்போ மொட்டை மாடியில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வந்து உங்கள் 2 பிரதர்ஸுமே அங்கே வராங்க. சரி, பேசலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வராங்க. நீங்களும் யாரோ வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தீங்களா, அவங்க 2 பிரதர்ஸும் 2 பேருமே உங்கள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. என்னடி ஆச்சு இந்த டைமில் இங்கே வந்து நின்றுட்டுருக்க? கோல்டு பிடிச்சிட போகுது, வா கீழே போகலாம் அப்படின்னு உங்கள் பிரதர் 1 சொல்கிறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். இப்போ உங்கள் செகண்ட் பிரதரு, இன்னமும் நீ அவனை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கியா? வேணும்னா சொல்லு, நான் வேணா அவன்கிட்ட போய் பேசுகிறேன், சரியா அப்படின்னு உங்கள் செகண்ட் பிரதர் கேட்குறாரு. இல்லை, எனக்காக நீங்கள் யாரும் போய் பேச வேண்டாம். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் தான் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன். அவன் அவன் எப்படியா இருந்தாலும் வந்து நான் இவ்வளோ 2 நாள் ஆச்சு, ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. நான் வேணும்ன்ட்டு இருந்திருந்தா அவன் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்க வந்திருந்துருக்கணும். இல்லை மெசேஜ் கால் இதாக பண்ணியிருக்கு, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் வந்து இன்னும் இதை இழுத்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும்? எனக்கு வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அண்ணங்க கிட்ட சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக அப்படியே டிஎஸ் வழிஞ்சிட்ருக்கு. அவங்க 2 பேருமே உங்கள் டிஎஸை வைப் பண்ணுறாங்க. இதை பாரு, உங்கள் பிரதர் 1 தான். நாங்கள் என்றைக்கும் உனக்கு எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. உன் இஷ்டத்துக்கு தான் நீ இருந்திருக்க. அதே மாதிரி தான் இந்த கல்யாணம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது லைஃப் லாங் கூட வரப்போகிற விஷயம்.
ஒயானா உங்க பேரு தான் சொல்றாரு. அ அ அப் அப்படி இருக்கும்போது, "நீ ரொம்ப அவசரப்பட்டு இத எடுக்கிறியோ?" அப்படின்னு எனக்கு படுது. ஆனா இது உன்னோட முடிவு தான். நீ சரின்னு சொன்னா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதெல்லாமே இருக்கும். அப்படின்னு உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்றாரு. உங்க செகண்ட் பிரதர், "ஏன்டா அதான் அவ சொல்ட்டால்ல, முடிவு எடுத்துட்டல. அப்புறம் என்ன இன்னும் எவ்வளோ நாள் தான்டா பார்த்தல்ல. அவ சொல்றால, அவ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பார்த்தியா? இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவ வெளியில வரணும்னா, இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு அவ போனா மட்டும் தான் முடியும். இப்படியே வந்து அவ எவ்வளோ இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிற? இத பாரு, உனக்கு அப்பா வந்து மாப்பிள்ளை ஒரு 2, 3 மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. உனக்கு யார வந்து பிடிக்குதோ அவங்கள சொல்லு. நம்ம வந்து பேசி முடிச்சிடலாம் சரியா?" அப்படின்ட்டு வந்து உங்க செகண்ட் பிரதர் சொல்றாரு. என்னை பத்தி நீங்க தான் சொல்றீங்க. என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது யார் எனக்கு சரியா இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்க பிரதர்ஸ் கிட்ட சொல்றீங்க. உங்க பிரதர்ஸ் வந்து, "அப்படிலாம் இல்லை, உனக்கு பிடிச்சா மட்டும்தான் சரியா? நாங்க வந்து கட்டாயம்லாம் உன்னை படுத்தலை. உனக்கு எது யார் வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை வந்து நாங்க பார்க்குறோம். அப்படியா? சரியா? நாளைக்கு காலையில உன்னோட முடிவை சொல்லு. நீ சரின்னாலும் சரி, இல்ல ஜியோவுக்காக வெயிட் பண்றனாலும் சரி, நாளைக்கு காலையில நீ நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்க எல்லாம் 3 பேருமே கீழ போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டின்னர் டேபிள்ல தான் எல்லாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. நீங்களும் வந்து கீழ வரீங்க. அ நீங்க ரொம்ப லைக் என்ன இன்னைக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டா வரீங்க. லைக் எப்படின்னா வந்து சோகமா இல்லாம ரொம்ப லைக் ஒரு ஹாப்பியா இருக்கிற மாரி தான் கீழ வரீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது. லைக் நீங்க வந்து ஆக்ட் தான் பண்றீங்க. நான் கஷ்டமா இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நீங்க அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்க நடிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனா அவங்க ஃபர்தரா அத பத்தி எதுவுமே பேசல. நீங்களும் வந்து உட்காந்துட்டு சொல்றீங்க. இந்த மாரி, "அப்பா, நீங்க அண்ணன் சொன்னா மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரை முடிவு பண்ணாலும் எனக்கு சரிதான்ப்பா. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்கப்பா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, இப்போ வந்து உங்க அப்பா உங்களுக்கு முன்னாடி 3 ஃபோட்டோஸை வைக்கிறாங்க. "இவங்க இல்லாம தான் பார்த்துருக்கோம். பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். எல்லா கேரக்டரு எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாம் தெரோவா நாங்கள் பார்த்துட்டோம். உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நாங்கள் வந்து அதையே பேசி முடிச்சு டைரெக்டாக கல்யாணத்தை வச்சுக்கலாம்" அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆனால் உங்கள் அம்மா, "ஆனால் கல்யாணம் ரொம்ப எதுக்கு, நிச்சயதார்த்தம் அதெல்லாம் வேண்டாமா?" "இல்லைம்மா, நீங்கள் இதை சொல்கிறீங்க. இல்லைம்மா, டைரெக்டாக கல்யாணத்துக்கே போயிடலாம். எதுக்கு நிச்சயதார்த்தம்லாம்? நான் சீக்கிரமாக என்னோட புதுசாக நான் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கும் புரியுது நீங்கள் எவ்வளோ ஹர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் இந்த 3 ஃபோட்டோவா சரி பார்த்துட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோல உங்க 3 லைக் உங்களுக்கு பிடிச்ச ஐடல்ஸாக யாரை நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 3 ஃபோட்டோஸை வச்சுக்கோங்க. லைக் ஐடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பர்சன், இல்லை உங்கள் க்ரஷ்ஷு, உங்கள் லவ்வரு, பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா லைக் வந்து அந்த 3 ஃபோட்டோஸ் யார் அப்படின்னா வந்து லைக் நான் சொல்கிறதுன்றது இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் லைக் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அந்த பர்சன்ஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றில் வந்து நம்ம ஜின்னு, இன்னில் வந்து நம்ம டயாங்கு, ஜங்குக்கு 3 பேரோட ஃபோட்டோவும் வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க 3 பேர் ஃபோட்டோவும். 3 பேருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லு. சரி, இப்போ இந்த 3 ஃபோட்டோவும் நான் வந்து திருப்பி வச்சு நல்லா ஷஃபிள் பண்ணி நான் வைக்கிறேன். இதில் நீ எதை தொடுறியோ அதுதான் வந்து உனக்கு உனக்கு பிடிச்ச உனக்கு வர வேண்டியது அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செகண்ட் பிரதர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபஸ்ட் பிரதர் எடுத்து ஷஃபிள் எல்லாம் பண்ணி வச்சு அதை வைக்கிறாரு. நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. அது வந்து யாராக இருக்கணும், டேயாங்கா, ஜங்குக்கா, ஜின்னா, யாரா நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் க்ரஷ்ஷு, பாய் ஃப்ரெண்டு எதாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறீங்க. எல்லாருக்கும் வந்து ஓகே, இவ பேர் அப்படி ஓகே, நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியிலலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக்கில் மேரேஜ்
ஒரு 1 வீக் இல்ல 10 டேஸ்ல இந்த மாரி வச்சுக்கலாம். நாங்க பொண்ணையும் வந்து பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல நேரமா பார்த்து வீட்ல லைக் மாப்பிள்ளை வீட்லருந்து உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இங்கேயா ஜியோபா அந்த 2 நாளுமே வந்து லைக் இப்படியே டேஸ் எல்லாம் கொஞ்சம் போயிருக்குல்ல. என்னது இது நம்ம ஏதோ ஜியோப் சைடு பார்க்கலாம். அவர் வந்து என்னமோ மிஸ் ஆகுது. ஏதோ மறந்துட்டோமே, எதோ மறந்தோம். ஏதோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவர் ரொம்பவே இதாகிட்டே இருக்கு. அவர் வந்து ஃபோனை எடுக்கிறாரு, பார்க்குறாரு. எந்த ஒரு மிஸ்டு காலும் இல்லை, மெசேஜும் இல்லை. அவர் கால் ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கும்போது அதிகமாக நீங்கள் கால் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஐயோ, அவ கிட்ட நம்ம டேட்டு போலன்னு சொல்லியிருந்தோமே. ஷிஷோ, ஆ தப்பு பண்ணிட்டே ஜியாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு கால் போகவே இல்லை. ஒவ்வொரு தடவை கால் பண்ணுறது பிளாக் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து பிளாக் ஆகும்போது என்ன இருக்குமோ அதுதான் வந்து அவருக்கு வருது. மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் அதுவும் உங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஜெயோப் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே பிளாக்ல இருக்குது. அவருக்கு வந்து ஐயோ என்னது இது, போக மாட்டேங்குது, பேசாமல் நம்ம நேர்லேயே போய் பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஜியோப்பும் வந்து லைக் சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வராரு அப்படின்னா வந்து லைக் ஒரு 5 டேஸ் ஆகிருது. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் வராரு. உங்களுக்கு வந்து லைக் இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு பொண்ணு பார்க்க வர போகிறாங்க அப்படின்ட்டு லைக் அந்த டைம். ஸோ அப்போ தான் வந்து ஜியோப் வந்து வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து லைக் காலிங் பெல் அடிக்கிறாரு. யாருமே இல்லை. என்னது இது, யாருமே இல்லை. இந்த டைமில் வீட்டில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காரு. யாருமே வந்து திறக்கலை. என் பக்கத்தில் கேட்டு பார்த்தா இந்த மாதிரி வெளியில் போயிருக்காங்க, எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருவாங்க. சரி நாமளும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பும் அங்கேருந்து போயிருந்திருப்பாரு. அவர் போய் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்படியே வந்து 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொண்ணு பார்க்குற டே. ஸோ உங்கள் அம்மா தான் வந்து லைக் ஸ்வீட்ஸு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தால் என்னென்னலாம் கொடுக்கலாமோ அதெல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு நல்லா எல்லாம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீனு எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போது மாப்பிள்ளைக்கா வீட்டுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ரூமில் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் வந்து இதுக்கப்புறமா நம்ம இனிமேல் இவர் தான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவங்களையும் கஷ்டப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி தான் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து அப்படி கொஞ்சமாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. அந்த உங்கள் வீட்டிலேருந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா அந்த மாதிரி எல்லாமே வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஜியோப்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து தேவையில்லன்ட்டு விட்டு இருந்திருப்பாங்க. சரி கேஷுவலாக ஜியோபும் வந்து சரி இன்றைக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வராரு. நீங்கள் வந்து லைக் சாரீ எல்லாம் கட்டிட்டு ரொம்ப ப்ரிட்டியாக கார்ஜியஸாக வந்து எல்லாருக்குமே வந்து இது கொடுத்துட்ருக்கீங்க. லைக் காஃபி, ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஜியோப் வராரு. அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நடக்குதுன்ற மாதிரியான இது ஆயிடுச்சு. நீங்களும் காஃபி கொடுத்துட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நின்றுக்கிறீங்க. ஜியோப்க்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. என்னடா இது, இப்போ நம்மள என்ன நடக்குது இங்கே அந்த மாதிரியான ஒரு இது வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் அவர் வந்து உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அங்கிருந்து எல்லாரும் ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரியான உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களே, சரி இவனும் வந்து இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா அதுக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சிட்டாங்க. உங்களுக்கா ஜியோவை பார்த்ததுன்னே வந்து லைக் அவன் பண்ண எல்லாமே தான் ஞாபகம் வருது. மூஞ்சி அப்படி திரும்பிக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்க்கல. உடனே உங்கள் பிரதர்ஸ் தான் 2 பேருமே தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜியோப்பை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே எதுக்கிட்ட வந்து வெளில போடும், என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறது போதாதுன்னு சொல்லிட்டு திரும்ப கெடுக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, அவளோட நல்ல நேரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு ஜியோப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன என்ன சொல்கிற மச்சான், அங்கே என்ன நடந்துட்டுருக்கு? அவ ஏன் ஒயன்
உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன வாயை உடைச்சிடுவேன். உங்கள் செகண்ட் பிரதர் தான், வாயை உடைச்சிடுவேன்டா. வாயை மூடிட்டு நீ இங்கேருந்து போகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இது ஒரு மாதிரி சீரியஸாக போயிட்டுருக்கு. உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் வந்து லைக் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு வந்து ஜியோபை தள்ளிவிட்டு பலார்னு ஒரு அறை தான் விடுறாரு. ஜியோபுக்கா செம்ம ஷாக் ஆயிடுச்சு. மாமா, என்னடா மாமா? என்ன மாமா, இப்போ எதுக்குடா வந்த? என் பொண்ணு இப்போதான் நிம்மதியாக அடுத்த சரி ஒன்று வேண்டான்னு தூக்கி போட்டு இப்போ மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து ஜியோ கிட்ட உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஜெயாபா, அது எப்படி நீங்கள் பண்ணலாம்? அவள் ஏன் பொண்டாட்டிக்கு எப்படி நீங்கள் இதை பண்ணலாம்? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் சொல்லிட்டு இருக்காரு. உங்களை பார்க்குறீங்க, என்னடி சும்மா இருக்க, சொல்லுடி நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவர் வந்து ரொம்ப இதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி அமைதியாக இருக்கு, சொல்லுடி, நான் மாமாவை தான் ஜியோப் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுடி. மாப்பிள்ளை வீட்டில் ஒன்றுமே புரியல. அவங்க கேட்குறாங்க என்னதான் நடக்குது இங்கே, யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு உங்கள் அப்பாவும் வந்து லைக் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. எங்கள் பொண்ணும் வந்து முழு மனசோடு தான் வந்து உங்கள் பையனை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா சம்மந்தி, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இவனை இப்படியே நான் வெளியில் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை சம்மந்தி, நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், அப்புறமா வந்து நாங்கள் வரோம். இது வந்து ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது, எங்களால் உங்கள் குடும்பத்தில் புதுசாக எந்த பிரச்சனையும் வந்துட வேண்டாம், நீங்கள் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இன்னொரு நாள் சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து உங்கள் அண்ணன்களுக்கு அப்பா அம்மாவுக்கு செம்ம கோவம். உங்கள் அண்ணனுங்களா லைக் ஜியோ தான் பிடிச்சி செம்மையாக அடிக்கிறாங்க, காலரை பிடிச்சி. ஏன்டா இங்கே வந்த, எங்கள் தங்கச்சி நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பொறுக்காதா? இவ்வளோ வருஷம் கஷ்டப்படுத்தினது போதாதா? ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களை என்ன பண்ணுறதுன்னு திறமை நின்றுட்டுருக்கீங்க. அப்படி போட்டு அடிக்கிறாங்க. உங்கள் அப்பாவும் வந்து உங்கள் அண்ணன்களை தடுத்து போத்து நிறுத்துங்க. எதுக்கு ஜெயோப் இங்கே வந்த, அதை சொல்லு. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் எப்பவும் இவ என்னை விட்டு போக மாட்டா அப்படின்ற ஒரு நினப்பில் தான் நான் இருந்துட்டேன். ஆனால் அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு அவளை யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இப்போ கூட வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் தாலி கட்டிட்டு அவளை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கேருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம காண்டாகுது. உங்களுக்கா அதை விட காண்டாகுது. நீங்களா ஜியோவை பிடிச்சி திருப்பி பலார்னு அரையிறீங்க. என்னடா என்ன உனக்கு வேணும்னா நீ வருவ, வேண்டாம்னா தூக்கி போட்டுருவேன், நான் வந்து அந்த மாதிரி நினச்சிட்டியா? எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? 5 மணி நேரம் 6 மணி நேரம் உனக்காக பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாரும் என்ன எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஒரு தடவை எத்தனை இது வரைக்கும் எவ்வளவோ டேட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் தாண்டா வந்து உனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கேன். ஆனால் நீயே அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு தடவை பண்ணியா? ஒரே ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் லேட்டானுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சண்டை போட்டேன் என்கிட்ட. ஆனால் நான் நீ எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நான் வந்து அமைதியாக இருக்கணும். நீயா ஃபோன் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். நானே உனக்கு ஃபோன் பண்ண, நானே உனக்கு மெசேஜ் பண்ணணும்ல. நான் எதுக்கிட்ட அதெல்லாம் பண்ணணும்? இனிமேல் இதுவுமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, நீ வேண்டான்ட்டுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜியோ வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு பாரி அழுக பயம் வந்துருச்சு. அவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து உங்களை லைக் ரொம்ப உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு கிஸ் பண்ணிடுறாரு, ரஃபாக கிஸ் பண்ணிடுறாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஐயோ என்னடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியா இருக்குது. லைக் அந்த கிஸ்லேயே வந்து அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது. லைக் கிஸ்ஸுலையே வந்து அவர் எவ்வளோ பயந்துட்டாரு, எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாரு, எவ்வளோ வந்து நர்வஸு, அந்த பயம் எல்லாமே அந்த கிஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. அண்ட் உங்களோட டியர்ஸில் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு தெரியலை. அண்ட் அப்படியே வந்து லைக் அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணிடுறீங்க. அங்கேருந்தவங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ரெண்டுமே டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை மன்னிச்சிருடி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு,
இனி எப்பவுமே அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன்டி பொண்டாட்டி, ஐம் ஸோ 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 சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க முன்னாடி நீலே பண்ணிடுறாரு. என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன்டி, ப்ளீஸ் டி என்னை விட்டு போயிடாதடி, எனக்கு எல்லாமே நீ தாண்டி, நான் எது பண்ணாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நினச்சி தான்டி இருந்துட்டேன், அதான் என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உங்களை காலையை பிடிச்சிட்டாரு. அங்க இருந்தாங்களா, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. மாமா எந்திரி மாமா, முதல்ல எந்திரி. ஆஹா நான் எந்திரிக்க மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ மாமா சீரி எந்திரி அப்படின்ட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா ஜியோ வந்துச்சு உங்களுக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ டி பொண்டாடி, தேங்க்யூ ஸோ 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 மச் டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கிறேன். அண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவாடா?